இப்ப திருப்பரங்குன்ற மலையில வந்துட்டு நீ சிக்கந்தர் மலைன்னு சொன்னா ஒரு இந்துவாக இருந்த எனக்கு வலிக்காதா? நேற்று வரைக்கும் நாங்க முருகமலை திருப்பரங்குன்றம் 6 படை வீடின் முதல் படை வீடை வந்து நீ சிக்கந்தர் மலைன்னு சொல்ல வருவ, அதையும் நாங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்க்கணுமா? அப்ப எங்களுக்கு வலிக்கும்ல? அப்ப இதுக்கு காரணமான இஸ்லாமிய பெயர் தாங்கி அடிப்படை பயங்கரவாதிகள் இந்த இஸ்லாமியர்கள், சாதாரண இஸ்லாமியர்கள் கண்டிக்கணுமா வேணாமா? அவனுக்கு ஆதரவு அவங்க ஏன் போராட்டத்தில் போய் நிக்கிறாங்க? நேற்று வரைக்கும் நான் 2-3 பேர் வீடியோல பார்த்துறேன், என்கிட்ட நல்லா பேசுறவன் போய் அந்த ஆர்ப்பாட்டத்தில் நிக்கிறான். எங்க வழிபாட்டு உரிமை எதிராக வழிபாட்டு உரிமை? ஏன் அந்த மலையே முருகன்டா, அந்த மலையே முருகன், அதுல போய் நீ ஆட வெட்டுவ, அது உன் வழிபாட்டு உரிமையா? அப்ப ஏன் வழிபாட்டு உரிமை நீ வெட்டிக்க, நான் கூட காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன். நீ என்ன தீபத்தூர்ல, என்ன கார்த்திகை தீபத்தூர்ல எங்களை இதை ஏத்த விடுவியா? அது எங்க உரிமை இல்லையா? அப்ப அவனுக்கு ஒரு நாயை, எனக்கு ஒரு நாயை நீதிமன்ற உத்தரவு இருந்து ஏத்த முடியலங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம்? திமுக என்ற தீய சக்தி. இவன் களவாடுறதுக்கு, இவன் கொள்ளையடிக்கிறது, இதை மக்களை திசை திருப்புறதுக்காக மத கலவரம், ஜாதி கலவரம் என்ற பேர்ல இந்த மாதிரி ஏஜென்ட்களை வச்சு மக்களை தினந்தோறும் இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்ற பிரச்சனை எதனால வருது? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை, அந்த சாரை மறைக்கிறதுக்கு. கருப்பு சட்ட பேரணி எதுக்கு வருது? அந்த சாரை மறைப்பதற்கு. எதுக்கு RN ரவிக்கு நீ கொடும்பாவி இருக்கிற? அந்த சாரை மறைப்பதற்கு. யார் அந்த சார்? அண்ணாமலை யூனிவர்சிட்டியில அந்த சாரை காப்பாத்துறதுக்கு தான் திருப்பரங்குன்ற போராட்டம், இங்க இருக்கக்கூடிய கவர்னர் போராட்டம், அமித்ஷா போராட்டம். இது நாடா? இது சுடுகாடா? இந்த நாட்டுல வந்து மக்கள் எல்லாம் திருந்தணும் சார். இந்த திமுக தீய சக்தி வரும்போதுதான் சார்